அண்ணா வணக்கம். என் பேர் நந்தகுமார். நான் ஃபெர்டி குளோபல் கம்பெனியில் ஈரோடு மாவட்டத்துக்கு சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்துட்டிங்கன்னா அத்தானி பக்கத்தில் மாக்கல் புதூருங்கிற கிராமம். நம்ம விவசாயி பேர் சாமிநாதன். நம்ம விவசாயி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஏக்கருக்கு மேலே இப்போ வந்து ஒரு 6 ஏக்கர் வாழை போட்டிருக்காரு. அதில் பெருமளவுக்கு வந்துட்டு நாற்று வாழை தான் நட்டிக்கிறாரு. செவ்வாழை டிஷ்யூ கல்ச்சர் பண்ணாலும் நட்டிக்கிறாரு. ஸோ நெட்டி ஒரு 15 நாள் கழிச்சு தான் நம்ம வந்து இவங்ககிட்ட அறிமுகமானோம். ஸோ 10 நாள் 15 நாள் பார்த்துட்டிங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வாழையில் இல்லை, வளர்ச்சி நோக்கி இல்லை. அப்படி நாற்றாகவே இருந்துச்சு, இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல. நம்ம வந்துட்டு ஃபெர்டி குளோபல் கம்பெனியில் செமியா என்யூவி டெக்னாலஜியில் செமியா, பாலிஸ்டின் டெக்னாலஜியில் 42 ரெண்டும் கலந்து ஸ்ப்ரேயிங் கொடுக்க சொன்னோம். ஒரு டேங்க்குக்கு செமியா 20 மில்லி, 42 30 மில்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தோம். ஸோ இவர் வந்து பொங்கல் அன்னைக்கு போன திங்கள் செவ்வாய் ஸ்ப்ரே பண்ணியிருக்காரு. இன்றைக்கி கூட சரியாக 3 அல்லது 4 நாள் தான் டைம் ஆச்சுங்கண்ணா. ஸோ இந்த 3-4 நாளில் பிளான்ட் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இலை அகன்று வருதுங்கண்ணா. என்யூவி டெக்னாலஜியில் நம்ம அடித்த செமியாங்கிறது ஜிங்க் ஆக்சைடுங்க. இந்த ஜிங்க்கு தான் வந்து பயிரில் வந்து வேர் வளர்ச்சியை தூண்டும், பயிர் வந்து மேல் நோக்கி வளர்ச்சி எடுத்து கொடுக்கும். ரெண்டாவது பாலிஸ்டின் டெக்னாலஜியில் அடித்த 42 அது பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி கொடுக்குங்கண்ணா. எந்த ஒரு நாற்று நடவு பண்ணிங்கனாலும் ஒரு புது இடத்துக்கு போகும்போது பிளான்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ்னால் பயிர் வந்து வளர்ச்சி நோக்கி வராது, நிறைய இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும், செடி வந்து நிறைய பாடுவாசி ஆகும், க்ரோத் இருக்காது. ஸோ 42 அடிச்சிட்டிங்கன்னா அந்த டிரான்ஸ்பிளான்டிங் ஸ்ட்ரெஸ் சுத்தமாக இருக்காதுங்கண்ணா பயிரில். பத்து நாள் பார்க்கும்போது ரிசல்ட் இன்னும் தாறுமாறாக இருக்குங்கண்ணா. இன்றைக்கி வெறும் 3 நாள் தான் இருக்குது. ஸோ 3 நாள்லேயே பிளான்ட்டு நல்லா ரெக்கவர் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒரு நாற்று நடவு பண்ணுறீங்கனாலும் நாற்று பாடுவாசி ஆகக்கூடாது, வேகமாக வளர்ச்சி இருக்கணும்னா ஃபெர்டி குளோபல் கம்பெனியில் என்யூவி டெக்னாலஜி செமியாவும் பாலிஸ்டின் டெக்னாலஜி 42 கலந்து ஸ்ப்ரேயிங் கொடுங்க. ரிசல்ட் உங்களுக்கு அருமையாக இருக்கும். உங்களுக்கு அடுத்து ஒரு லீஃப் பாருங்கள். இது ஸ்ப்ரே பண்ண லீஃபு. அடுத்த ஒரு லீஃப் எவ்வளோ அகலமாக வருது பாருங்கள். நான் இந்த ரெண்டும் அடிக்கும்போது இருந்த இலை உங்களுக்கு இதுலேயே அடித்த மார்க்கிங் தெரியுது. அடுத்து வர லீஃபு எந்த அளவுக்கு ஒரு 3 நாளில், வெறும் 3 நாளில் அடுத்து வர லீஃப் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அகலமாக நீளமாக வருது பாருங்கள். ஸோ இதுதான் ஃபெர்டி குளோபல் கம்பெனியோடைய ரிசல்ட்டு. தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு நான் சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது வேலை செய்யணும்னு சொல்லி. ஸோ ரிசல்ட்டு இதை பாருங்கள். இந்த லீஃப் எடுத்துக்கங்க. இது வந்துட்டு அடிக்கும்போது இருந்த லீஃபு. அடிக்கும்போது வெளுத்து கிடந்ததுங்கன்னா இவ்வளோ க்ரீனஸ் கிடையாது. அடித்த லீஃப் வந்து நல்ல க்ரீனஸ் ஆகிருக்கு ஜிங்க் கிடைக்கிறதுனால. அதுக்கு அடுத்து வர லீஃப் பாருங்கள், எவ்வளோ லென்த்து பாருங்கள். அந்த லீஃபோட ஒரு மடங்கு நல்லாவே லென்த்து வருது. ஸோ ரிசல்ட்டு வந்துட்டு 100க்கு 200% கேரண்டிங்கண்ணா. நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா 99% ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப அபரிமிதமாக தெரியும். நம்ம வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தாங்கண்ணா ஃபீல்டு விசிட் பண்ணோம். நாற்று நடவு பண்ணி மறுநாளே ஸ்ப்ரே பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு க்ரோத் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்குங்கண்ணா. நம்ம லேட்டாக ஸ்ப்ரே பண்ணி நாற்று பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக விகரஸாக க்ரோத் ஆகுதுன்னு பாருங்கள். அப்படியே இதையும் பாருங்கள்.
அடிக்கும்போது இருந்த லீஃபுக்கும் அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாளில் வந்த லீஃபுக்கும் க்ரோத் ரேஷியோ வளர்ச்சி விகிதம் பாருங்கள். அடிக்கும்போது இருந்த லீஃபு, இது அடிக்கும்போது இருந்த இலையோடைய லென்த்து அகலம், இது அடித்ததுக்கப்புறம் 3 நாள் வந்துருக்கக்கூடிய இலையினுடைய அகலம். அடிக்கும்போது இருந்த இலை, இப்போ வந்திருக்கிற இலை, அடிக்கிறதுக்கு முன்னாடி, இது அடித்ததுக்கப்புறம். அண்ணா, நாற்று வந்து பாடு வசி ஆகக்கூடாது, வேகமாக தலைச்சல் வரணும், நல்ல க்ரோத் வரணும், ரிசல்ட்டு நல்லா வேணும், அதிகப்படியான மகசூல் எடுக்கணும் அப்படின்னா ஃபெர்டிகுலர் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். தயக்கம் காட்ட வேண்டாம். தயக்கம் காட்டினா நீங்கள் தங்கிட்டே இருக்க வேண்டியது தான், முன்னேற முடியாது. ஸோ நாங்கள் 10 விவசாயிகள் 2 விவசாயிகளை நம்புகிறாங்க. இவர் என் மேல் நம்பிக்கை வச்ச விவசாயி, ரொம்ப நல்ல ஃபார்மரு. இவர் தொடர்ச்சியாக நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ண போகிறாரு. ஸோ இவர் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுறாரோ அந்த அளவுக்கு க்ரோத் வந்து ரொம்ப அருமையாக கொண்டு வர முடியும். இந்த ஃபீல்டு இனி தொடர்ச்சியாக வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மாக்கல்புதூர் சாமிநாதன் அவருடைய தோட்டம். ஃபெர்டிகுலர் உரங்களை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள். NUV டெக்னாலஜியை தொடர்ந்து பயன்படுத்துங்க, ஸ்ப்ரே பண்ணுங்கள். நோய் இல்லாத விவசாயம் எடுக்க முடியும். சருநோய் ப்ராப்ளத்துலேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய தீர்வு இந்த தீர்வு தான். ஸோ நோய் இல்லாத விவசாயத்துக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் நம்ம ஃபெர்டிகுலர் நிறுவனம் தான். ரிசல்ட்டுக்கு நாங்கள் கேரண்டி. தொடர்ச்சியாக யூஸ் பண்ணுங்கள், அதிக மகசூல் எடுக்க முடியும். இந்த தோட்டத்தோடைய கண்டினியூஸான வீடியோ வந்துகிட்டே இருக்கும், காத்துருங்க. மிக்க நன்றி.